சிஎஸ்கே 2025ல கப் அடிச்சு 6th ஐபிஎல் ட்ரோஃபியை ஜெயிச்சு கோட் டீம் ஆஃப் ஐபிஎல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுமா? சான்ஸ் அதிகமாவே இருக்குங்க. சிஎஸ்கே பொறுத்தவரையும் இந்த வருஷம் பேட்டிங் ஆடுறோம் சரி, பவுலிங் ஆடுறோம் சரி, ஆல்ரவுண்டரும் சரி எக்ஸலண்டா இருக்காங்க. விக்கெட் கீப்பர் அண்டு ஃபார்மர் கேப்டன் எம்எஸ் தோனி இருக்காரு. இப்ப நம்ம பேட்டிங் ஆடுற பார்த்தோம்னா நம்மளுக்கு ருத்ராஜ் கைத்வாட், கான்வே போன்ற வழக்கமான பேட்டிங் நல்ல பேட்டிங் இருந்தாலுமே ரச்சினும் நம்ம இந்த வாட்டி எடுத்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி நான் ரொம்ப எதிர்பார்க்கறது வந்து தூபே அண்டு தீபக் ஹூடா. தூபே அண்டு தீபக் ஹூடா ஒரே மேட்ச்ல இறக்கி வரதுக்கு வாய்ப்புகள் இல்லைனாலுமே எனக்கு அந்த காம்பினேஷனை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. உங்க காம்பினேஷன் யாரு, உங்களுக்கு பிடிச்சது யாருன்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு அதிரடியான ஆடுற பேட்ஸ்மேன். தீபக்கும் ஒரு 6 பொழியக்கூடிய ஆளு தான், ஒரு கிளாஸ் ஆடுவாரு. தீபக் கூட நல்லாவே இருக்கும் ஒரு பேட்டிங். பட் அவருடைய பிளேயிங் வந்து ஒரு அண்டர்ரேட்டடா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சிவம் துபேவும் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ரொம்ப சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. சிஎஸ்கேக்கு இந்தியா டீம்லயும் ஆடிட்டு இருக்காரு. ஆல்ரவுண்டரை பொறுத்தவரையும் அஸ்வின் ரிட்டர்ன் ஆயிருக்காரு. சாம் கரன், ஜேமி ஓரியன்டன் இங்கிலாந்து சீரீஸ்ல பார்த்திருப்பீங்க. விஜய் சங்கர். பவுலரை பொறுத்தவரையும் பத்திரனா, கலீல் அகமத், முகேஷ், நூர் அண்டு ஸ்ரேயஸ் கோபால். ஒரு நல்ல டீமாவே இருக்கு. சுமாரான டீமா வச்சிருந்தாலே கப் அடிப்பாங்க. சூப்பரான டீம் வச்சிருக்காங்க. பேட்டிங்லயும் சரி, பவுலிங் ஆடுறதும் சரி, பவுலர்லயும் சரி, ஆல்ரவுண்டர்லயும் சரி. ஸோ அடுத்து சொல்ல வேணும், சிஎஸ்கேவோட ஃபார்மர் கேப்டன் இவரோட ஃபேர்வெல் இந்த வருஷம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒரு முறியடிப்பாரா, என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஆனா கப் அடிக்கணும் கன்ஃபார்மா எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனியோட ஃபேர்வெலா இருந்தா கன்ஃபார்மா இருக்கணும். இந்த வருஷம் சிஎஸ்கே தான் கப் அடிக்கணும். ஏன்னா வந்து நிறைய போட்டி பொறாமைகள் அதிகமாயிடுச்சு. ஏன்னா சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு கிரிக்கெட்டா பார்க்காம ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு பிரான்ச்சைஸ்க்கு நடுவில் ஒரு போராவே அமைஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு வருஷம் கேப் இருக்கும் எப்படி ஐபிஎலுக்கு. அந்த ஒரு வருஷத்துல ஐபிஎல் பத்தி ரொம்ப அதுல ஊர்ன பிரான்ஸ் மட்டும் தான் பேசுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. என்னதான் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே இந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்சை பத்தி எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. ஆனா இதை தாண்டி ஒரு கிரேட்டஸ்ட் ரிவைவர் இருக்கு. அது என்னன்னா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே. மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப நாள் கப் அடிக்கல. சிஎஸ்கேவும் அவங்க கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு கப் அடிச்சாலுமே கோட் டீம் ஆஃப் ஐபிஎல்னு ப்ரூவ் ஆயிடுவாங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸும் 5 கப் வச்சிருக்காங்க, சிஎஸ்கேவும் 5 கப் வச்சிருக்காங்க. ரெண்டு டீம்ல எந்த டீம் அடிக்குதோ அந்த டீம் தான், டவுட்டே இல்லை. சிஎஸ்கே தான் அடிக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே சிஎஸ்கே 2 வருஷம் ஆடாமலே 5 கப் அடிச்சிருக்காங்க. பார்ப்போம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐபிஎல் அப்டேட்ஸ்க்காக. ஐபிஎலோட ஃபேன் ரியாக்ஷன்ஸ் தான் இது. உங்களுடைய கமெண்ட்ஸும் நீங்க வந்து வீடியோஸ்ல சொல்லலாம்.